ஆன்மீக அன்பர்களுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழோடும் தட்சிணாயனம் கார்த்திகை மாதம் 9ஆம் தேதி 24/11/2024 நவம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று கீழ்நோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 6 மணிலிருந்து 7 மணி வரை, மாலை 3:05 4:05 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:40 11:45 வரை, மாலை 1:30 2:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை, குளிகை மாலை 3 மணிலிருந்து 4:30 வரை, யமகண்டம் மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரை. இன்றைய சூலம் மேற்கு திசை, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சூரிய உதயம் காலை 6 மணி 15 நிமிடங்கள். இன்றைய திதி இன்று முழுவதும் நவமி. இன்றைய நட்சத்திரம் இன்று முழுவதும் பூசம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று பிற்பகல் 12:33 வரை தைத்துளம், பின்பு கரசை. இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. இன்றைய சந்திராசிரமம் இன்று முழுவதும் திருவோணம். திருவோணத்தின் சந்திராசிரமம் கொஞ்சம் பேச்சுக்கை செயலில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. உங்களுக்கு ராசி பலன் பார்த்தா இன்றைய ராசி பலனில் முதல் ராசியாகிய மேஷ ராசி அன்பர்களை பார்த்து வச்சிங்களேன், உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய அறிமுகத்தால் ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற போகிறீங்க. வெளியூர் தொடர்பான நல்ல ஒரு பயணங்கள் மூலம் ஒரு மேன்மையான ஒரு நிலையை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு உடைய சுபகாரியங்கள் என்ன நினச்சா நல்லா சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய காலமாக இருப்பது. உங்களுடைய உறவினர்கள் நல்ல ஒரு நெருக்கடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து சொம்முநிலை ஏற்பட போகுது. உங்களுக்கு கொஞ்சம் சிக்கனமாக செலவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஒரு சிக்கனமாக செலவு செஞ்சு கொஞ்சம் உங்களுடைய சேமிப்பை அதிகரித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய நீண்ட ஆசையை நிறைவேற்றக்கூடிய ஒரு காலமாகவும் அமைப்போது. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை மன தைரியத்தை நீங்கள் பெற போகிறீங்க. மற்றபடி பொறாமைகள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நிற நிறம். ரிஷபராசி என்று பார்த்தா உங்களுக்கு இன்று இந்த தடைப்பட்ட சில பணிகள்லாம் உங்களுக்கு மீண்டும் முடியக்கூடிய காலகட்டம் அமைப்போது. உங்களுக்கு எதிர்பாராத சில உதவிகளும் இதுவரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட சில நெருக்கடிகள் எல்லாத்தையும் உங்களுக்கு சரியாகக்கூடிய அந்த நெருக்கடிகளை சமாளித்து வரக்கூடிய காலகட்டம் அமைப்பது. உங்களுக்கு புதிய வேலை சார்ந்த எண்ணங்கள்லாம் கைவிட போகுது. வியாபார பணி நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. சில பயணங்கள் போது நல்ல அனுபவத்தை நீங்கள் பெறக்கூடிய காலகட்டம் அமைது. உங்களுக்கு கல்வியில் இருந்து வந்த இந்த மந்தத்தன்மை ஆர்வமெல்லாம் நல்லா குறைந்து ஒரு சுறுசுறுப்பு ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும், கொஞ்சம் பொழுதுபோக்கு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் அமையுது. மற்றபடி தன்னம்பிக்கை வேண்டிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மிதுன ராசி வந்து பார்த்தா உங்களுக்கு இந்த நவீன தொழில்நுட்ப கருவிகள்லாம் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்போது. உங்களுக்கு வாகனம் தொடர்பான எண்ணங்கள்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும், என்ன முயற்சி அந்த முயற்சி கேட்ட ஒரு வேலை வாய்ப்பை நீங்கள் பெற போகிறீங்க. சுபகாரியங்கள்லாம் கைகூட போகுது. உங்களுக்கு அக்கம் பக்கங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறதால ஒரு சுகமான நிலையை ஏற்பட போகுது. இருக்கின்ற இடத்துல மாறுபட்ட அணுகுமுறை சில பிரச்சனை தீர்வு கிடைக்க போகுது. பூர்வீக வீட்டை கொஞ்சம் விரிவுபடுத்துவதற்கான கொஞ்சம் முயற்சிலாம் நீங்கள் பண்ண போகிறீங்க. மற்றபடி ஒரு ஆதரவு நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கடகராசி அன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஆடம்பர செலவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொள்ளக்கூடிய நிலையில் இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் பார்த்து தேவையான செலவை குறைத்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அளிக்கக்கூடிய நாளாக அமைப்போது. உங்களுக்கு குடும்பத்தையும் ஒரு கலகலப்பான சூழல் ஏற்பட போகுது. உங்களுக்கு சொத்து வாங்குவது விற்பது சம்பந்தமானது நல்ல லாபத்தை பார்க்க போகிறீங்க. வேலையாட்ட கொஞ்சம் தட்டி கொடுத்து கொஞ்சம் வேலை வாங்குங்க. பணி நிமித்தமாக இருக்கின்ற சில முடிவுகள்லாம் உங்களுக்கு சக்ஸஸாக அமைப்போகுது. எதிர்பார்த்த சில உதவிகள்லாம் உங்களுக்கு சாதகம் அமைக்கக்கூடிய காலகட்டமாகவும், எதிர்ப்புகள் மறையக்கூடிய நிலை ஏற்பட போகுது. உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். சிம்மராசின்னு பார்த்தா உங்களுக்கு எந்த விஷயத்துலையும் கொஞ்சம் படபடப்பு என்று கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக செயல்பட கொஞ்சம் கற்றுங்க. பேசுவதோ செயலோ எந்த விதமான படபடப்பு வேண்டாம். நண்பர்கள் பற்றி ஒரு புரிதல் ஏற்பட போகுது. உங்களுக்கு குழந்தை விஷயத்தில் கொஞ்சம் அலட்சியம் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்க என்ன கேட்குறாங்கன்னு அதை கொஞ்சம் காது கொடுத்து கேது அவங்க தேவையானது செய்யுங்க. நீங்கள் நெருக்கமானவர்கிட்ட கொஞ்சம் தேவையற்ற விவாதங்களும் சண்டை மனப்போக்கெல்லாம் வேண்டாம், கவனமாக இருங்க. மறதி சார்ந்த பிரச்சனைலாம் படிப்படியாக குறைப்போது. உங்களுக்கு மற்றவர்கள் எதிர்பார்த்த சில முடிவுகள்லாம் கொஞ்சம் நீங்கள் எடுப்பதை தவிர்க்கவும். ஒருத்தர் முடிவு இதான் முடிவுன்னு சொல்லாத நீங்கள் எடுக்க வேணாம். நீங்கள் யோசிச்சு ஒரு முடிவெடுங்க. அர்த்தம் கிடைக்கின்ற முடிவுக்கு தலையாட்டாதீங்க, துணை போகாதீங்க.
குழந்தைகளாம் உங்களுக்கு எல்லா விதத்தையும் சப்போர்ட் பண்ண போகிறாங்க. மற்றபடி கொஞ்சம் சிறு சிறு குழப்பங்கள் நிறைந்த நாள் உங்களுக்கு அமையப்போகுது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். கன்னிராசி வந்து பார்த்தா உங்களுக்கு இந்த உணவு தொடர்பான துறையில் இருக்கிறதுனா உங்களுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய நாளாக இருக்க போது உங்களுக்கு ரகசியமான சில ஆராய்ச்சிகள் மீது ஒரு ஆர்வம் ஏற்பட போது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு விதமான ஈர்ப்போட சில விஷயங்களை செய்ய போகிறீங்க. அதனால் சில உபரி வருமானத்தையும் பெற போகிறீங்க. நீங்கள் உங்களுடைய சிந்தனைகளை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் அறிமுகம் இல்லாத ஒரு புதிய சூழலில் போய் பழகக்கூடிய வாய்ப்பும் கிடைக்க போது உங்களுக்கு. புதிய முதலீடு செய்வதால் கொஞ்சம் ஆலோசனை பெற்று அந்த முதலீடு செய்யுங்க. மற்றபடி எல்லா விஷயத்தையும் ஒரு ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு ஆதாயம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய சுபகாரியத்தில் சில விஷயங்களில் வந்து கலந்து கொள்ள போகிறீங்க. நீங்கள் நல்லா ஒரு சந்தோஷத்தை பெற போகிறீங்க. கொடுக்கல் வாங்கல் இருந்த கொஞ்சம் இடுபறிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறையக்கூடிய காலகட்டமாகும். கடினமான பணிகள்லாம் கொஞ்சம் சாதாரணமாக ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு. எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தின் தைரியத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற போகிறீங்க. உடல் ஆரோக்கியத்தில் இருந்த கொஞ்சம் இன்னல்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பது உங்களுக்கு. வியாபார பணிகள் லாபம் கிடைக்கக்கூடிய நாளாகும். உடன் பிறந்தவிட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய நாள் அமைப்பது உங்களுக்கு. மற்றபடி உங்களுடைய சில சாதனைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். விருச்சிக ராசி பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய உத்தியோக பணியில் கொஞ்சம் பொறுப்பு அதிகரிக்க போகுது உங்களுக்கு. உங்களுடைய செயல்களில் இருந்து வந்த ஆர்வமின்மை படிப்படியாக குறைஞ்சி ஒரு ஆர்வத்தை செய்ய போகிறீங்க. நீங்கள் மருத்துவ முயற்சியெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக அமைப்பது உங்களுக்கு. மருத்துவ சார்ந்த நிகழ்ச்சிகளெல்லாம் இதில் கொஞ்சம் கட்டுப்பாடாக சிறப்பு நல்லது உங்களுக்கு. உழைப்புக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரத்தை நீங்கள் பெற போகிறீர்கள். விவசாய பணி நல்ல ஒரு மேன்மை ஏற்படக்கூடிய காலகட்டமாகும். திட்டமிட்டு சில விஷயங்களை செய்யக்கூடிய நிலை ஏற்பட போது உங்களுக்கு. மற்றபடி ஒரு பக்தி நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். தனுசு ராசி பார்த்தா உங்களுக்கு என்று கொஞ்சம் குடும்ப விஷயங்களெல்லாம் கொஞ்சம் பொறுப்போடு நீங்கள் செஞ்சு முடிக்க போகிறீங்க. நீங்கள் உங்களுடைய கற்றல் பணிகளில் இருந்த சில குழப்பங்கள்லாம் குறையக்கூடிய காலகட்டமாக இருக்க போது உங்களுக்கு. குழந்தையுடைய எண்ணங்கள் என்ன அறிந்து நிறைவேற்ற போகிற நபராக இருக்க போகிறீங்க. கொஞ்சம் கோபத்தை குறைத்து கொண்டு நிதானமாக பேசக்கூடிய, நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு நிலையில் இருக்கீங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கிறீங்க. புதிய தொழில்நுட்பம் தான் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்க போது உங்களுக்கு. பொழுதுபோக்கு விஷயங்களுக்கு ஒரு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகும். உங்களுடைய முயற்சிகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நாளாக அமைது உங்களுக்கு. மற்றபடி ஒரு பணிவு வேண்டிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். மகர ராசின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த உதவியெல்லாம் கொஞ்சம் காலதாமதம் கூட கிடைக்க போகுது உங்களுக்கு. ஆடம்பர பேச்சுக்களை நம்பி தேவையற்ற முதலீடு செஞ்சு ஏமாந்தாதீங்க. கொஞ்சம் உடைய முதலீடில் கவனமாக இருப்பது நல்லது உங்களுக்கு. உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் விழிப்புணர்வு இருங்க. நீங்கள் அரசு சார்ந்த செயல்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுக்கு. சூழ்நிலை என்னவோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துங்க. தேவையற்ற பேச்சுக்களையோ கருத்துக்களையோ கூறுவதை தவிர்த்து விடுங்கள். உத்தியோக பொறுப்பால் கொஞ்சம் சோர்வுகளும் கொஞ்சம் பணிச்சுமையும் அதிகரிக்கலாம் பார்த்துங்க. மற்றபடி விவேகமாக செயல்பட வேண்டிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நிறம். கும்பராசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஞ்சம் மனம் விரும்பியபடி சில பணிகளை செஞ்சு முடிக்க போகிறீங்க. உங்கள் மனசுக்கு சந்தோஷமான உங்களுக்கு பிடித்த சில விஷயங்களை நீங்கள் செய்ய போகிறீங்க. நீங்கள் நீண்ட கால பிரார்த்தனைகள்லாம் கொஞ்சம் முடியக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு. எதிர்பாராத சிலருடைய வருகையாலே மனசு மகிழ்ச்சி ஏற்படுத்துவது உங்களுக்கு. கலை பொருட்களும் போது ஆர்வம் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் வெளிவட்டார தொடர்களாக மேம்படக்கூடிய நிலை ஏற்பட போது உங்களுக்கு. உயர் அதிகாரிகளாக இருந்த அந்த ஆதரவுலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. உங்களுடைய பணியிடத்தில் எந்த விதமான தடை இருக்க போது கிடையாது. மற்றபடி எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படும் நாளாக அமைகிறது. மறதிகள்லாம் கொஞ்சம் மறைந்து ஒரு சகநிலைக்கு வரக்கூடிய நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மீனராசின்னு பார்த்தா உங்களுக்கு என்று இந்த புதிய வீடு மற்றும் மனை வாங்குவதற்கான எண்ணங்கள் அதிகரிக்க போது உங்களுக்கு. வழக்கு சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் சாதகமாக ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் மாணவர்களுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கக்கூடிய நிலை ஏற்படுவதால் கொஞ்சம் கல்வியில் மாணவர்களுக்கு சிறந்திருக்க போகிறாங்க. குடும்ப வருமானத்தை மேம்படுத்த முயற்சியும் பண்ண போகிறீங்க. நீங்கள் மேல்நிலை கல்விக்கு ஏற்ற இறக்க சூழ்நிலை ஏற்படும் போது கொஞ்சம் இந்த +1 +2 10th மாணவர்களாம் கொஞ்சம் கவனமாக படிங்க. கொஞ்சம் தடுமாற்றம் இல்லாமல் இருக்கிறது நல்லது உங்களுக்கு. கொஞ்சம் சில விஷயங்களில் உங்களுக்கு காலதாமதம் நடைபெறக்கூடிய காலகட்டம் அமைகிறது உங்களுக்கு. மற்றபடி ஒரு நன்மை நிறைந்த நாளாகவே அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அனைத்து ராசி அன்பர்களுக்கும் வந்தால் இனிய நாளாகும். ஒரு வெற்றி நாளாக ஆண்ட வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.